இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டிவிடி பிளேயரில் யூஸ் பண்ணுற ஆடியோ போர்டு இது. எல்லா டிவிடி பிளேயர்லேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஆடியோ அவுட்புட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நான் கழட்டிட்டேன். இந்த போர்டை நான் இந்த செட்டில் மாட்ட போகிறேன். இந்த செட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வேறு இந்த சின்ன போர்டு மாட்டியிருந்தேன் 5 வோல்ட்டு. இந்த போர்டை எடுத்துகிட்டு நான் இந்த போர்டு யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பெரிய ஸ்பீக்கர் நான் மாட்ட போகிறேன். அதனால் பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் இருந்தது. இதுக்கு பதிலாக நான் வேறு ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த போர்டு யூஸ் பண்ண போகிறேன். எந்த ஆடியோ போர்ட்லேயுமே உங்களுக்கு லைன் தெரியல அப்படின்னா ஒரு பெரிய கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. மெயின் கெப்பாசிட்டர் இது இந்த மெயின் கெப்பாசிட்டர் போட்டிருப்பாங்க. அதில் வோல்டேஜ் போட்டிருப்பாங்க 25 வோல்ட்டு அப்படின்னா 12 வோல்ட்டு. 12 வோல்ட்னா 25 வோல்டேஜ் கெப்பாசிட்டர் போடுவாங்க. இதுக்கு நம்ம 12 வோல்ட் வரைக்கும் இந்த போர்டுக்கு கொடுக்கலாம். அந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைடு ப்ளஸ் சால்டிங் பண்ணிவிட்டேன், மைனஸ் சைடு பண்ணிவிட்டேன். அப்போ ஆடியோ நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸ்பீக்கருக்கு ஸ்பீக்கர் லைன் பார்த்திங்க இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் கொடுத்துங்க பார்த்தீங்களா, லெஃப்ட் சேனலு ரைட் சேனலு. கிரவுண்டு பார்த்திங்க ரெண்டு பிளாக்லேயுமே காமனாக தான் இருக்கும் கிரவுண்டு. இதில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் இருக்குது பாருங்க, இந்த ஸ்விட்சு ஆன் ஆஃப் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்விட்சு. நம்ம இது போர்டுக்கு இதுக்குள்ளே பாக்ஸ்குள்ளே நம்ம செட் பண்ணிடுவோம் இதையே. அப்புறம் ஆடியோ இன்புட் எந்த இடத்துல ஏன்னா வரும் இந்த இடத்துல இது இல்லை, இது ஸ்பீக்கர் அவுட்டு. நம்ம பின் வழியை கனெக்ட் பண்ணோம்னா இது வழியாக ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். ஆடியோ அவுட்டு நம்ம லைன் கொடுத்துட்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டச் பண்ணால் தெரியும். நம்ம ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டு டச் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த பின்னில் ஆடியோ இன்புட்னுங்கிறத. இப்போ பார்த்திங்கன்னா போர்டுக்கு ஃபுல்லாக லைன் கொடுத்துட்டோம். இப்போ ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா வேறு இதில் எடுத்துருக்குறோம். ஒரு ஸ்பீக்கர் தான் நம்ம சும்மா செக் பண்ணுறதுக்காக எடுத்துருக்குறோம். ஆடியோ இன்புட் பார்த்திங்கன்னா இந்த பின்னில் கொடுத்துருக்குறோம். வேறு இந்த பின்னில் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு ஒரு கெப்பாசிட்டர் வழியே போகும். வேறுங்க ரைட்டுக்கு இந்த இடத்துல கெப்பாசிட்டரு, லெஃப்ட்டுக்கு இந்த இடத்துல கெப்பாசிட்டரு. கிரவுண்ட் பார்த்திங்கன்னா காமனாக இதுலேயே ஸ்பீக்கர் லைன்லேயே கொடுத்துட்டேன். கிரவுண்டு லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் கொடுத்துட்டேன். அப்புறம் பவர் இன்புட் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 909 909 1 amps ட்ரான்ஸ்ஃபார்மரு. இந்த இடத்துல டயோடு போட்டு இது சிங்கிளாக மாற்றிக்குது. சிங்கிள் பவர் சப்ளையாக, டியூல் பவர் சப்ளையாக சிங்கிளாக மாட்டிக்குது. கெப்பாசிட்டர் 2 டயோடு போட்டிருக்கு. அப்புறம் 5 வோல்ட்டு. இது யூஎஸ்பி போர்டுக்காக இந்த 5 வோல்ட்டு. இது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். 5 வோல்ட்டு அது கெப்பாசிட்டரு. இதுக்கு இந்த சிங்கிள் பவர் சப்ளையை மாத்திரம் பார்த்தீங்களா, அதுக்கு கெப்பாசிட்டரு. அவுட்புட் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வோல்டேஜ் 10 வோல்டேஜ் வருது. யூஎஸ்பி போர்டுக்கு 5 வோல்ட்டு, இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா 10 வோல்ட்டு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற சின்ன ஸ்பீக்கருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போர்டெல்லாம் பழைய டிவிடி பிளேயர் இருந்ததுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மக்களால் தூக்கி போடணுங்கிறது இல்லை, இந்த ஆடியோ போர்டு யூஸாக இருக்கும். அதில் இருக்கிற எஸ்எம்பிஎஸும் யூஸாக இருக்கும். டிவிடி பிளேயரில் வர எஸ்எம்பிஎஸும் பார்த்திங்கன்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம். இதுக்கு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக அந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணி நம்ம 5 வோல்ட்டு அதிலிருந்து எடுத்துக்கலாம். இதில் 12 வோல்ட்டும் அதிலிருந்து எடுத்துக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்களுக்கு இப்போ ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கல, சும்மா எஃப்எம் வச்சு காமிக்கிறேன். சவுண்ட் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஐசியெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவே இருக்கும். சின்ன ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சேனலுக்கு ஒரு 5 வாட்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வாட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இந்த போர்டு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.